இந்த சித்தம்ங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சது கொஞ்சம், இந்த உலகத்தாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம், இது எல்லாமும் சேர்ந்ததுதான். அந்த சித்தம்ங்கிற ஹையஸ்டான ஒரு எண்ணங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் பண்டில் தாட்ஸ் என்ன வேணா வச்சுக்கோங்க. இந்த சித்தம் தான் நம்ம வழி நடத்தின்றே இருக்கு. சித்தம் குளிர அப்படிங்கிற. அப்ப சித்தம் குளிரன்னா என்ன? கதிர் அத்தம் வைத்து, அந்த அத்தம கையை எடுத்து அவனுடைய தலையில வைத்து சித்தம் குளிரும்படியா, இந்த இடத்துல தலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தலையில ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யன் அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சலா. அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிற சொல்றார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ச்சியா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரவன் மாலை பாடல்களை பார்த்துட்டு வரோம். சித்தம் குளிர கதி அத்தம் வைத்து அமுத வாயை திற அருண்மதி அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். இதற்கு முன் ஒரு பாட்டு இருக்கு. அத போன பாட்டு சாப்பாடுன்னை சார்ந்துணவாயன் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படியெல்லாம் அருணாச்சலம் நம்மை ஆட்கொள்ளும், அருணாச்சலம் எப்படியெல்லாம் இந்த ஜீவனை ஈர்த்து தன்னிடத்தே வைத்துக் கொள்ளும், எந்தெந்த வகையிலெல்லாம் அது நம்மை நோக்கி அருள் புரியும் அப்படின்னு சொல்லி வர்றார். போன பாடல்ல சாப்பாடுன்னை சார்ந்துணவாயன் அப்படின்னு சொன்னவர், சாந்தமாய் போவன் அருணாச்சலா அப்படிங்கிற அந்த சைலன்ஸ், நம்ம சைலன்ஸ் சொல்றோம். அதாவது மோனம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தை. ஏன்னா ஔவையார் சொல்லும் பொழுது ஞானத்தின் வரம்பு எது அப்படின்னு கேட்கும்போது ஔவையார் சொல்றாங்க, மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு அப்படிங்கிறாங்க. ஒருத்தனுடைய ஞானத்தினுடைய உச்சியில இருக்கான்னு, என்னப்பா அவன் என்ன பண்ணுவான், எப்படி இருப்பான் அப்படின்னா மோனத்துல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அப்படிங்கிற அந்த அல்டிமேட் விஷயத்தை இந்த இடத்துல ஒரு குரு சொல்றார். சரி, அப்படிப்பட்ட ஒரு நிலைய இந்த இடத்துல எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குருவால ஒரு சிஷ்யனுக்கு எப்படி அது அருளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. நம்மளுடைய சம்பிரதாயத்துல மௌனத்தினால உபதேசம் பண்றது அப்படின்னு ரமண பகவான் வச்சுட்டு இருந்தார். வெகு சிலருக்கு தொட்டுன்னு அப்படி போற போக்குல அப்படி கையை பிடிச்சோ இல்ல தொட்டோ இல்ல அப்படி சில சமயம் தீட்சை நடந்து. ஏன்னா ஞானிகள் என்ன பண்ணினாலும் தீட்சை, அவங்க பார்த்தா தீட்சை, பேசினா தீட்சை, கோபமா இருந்தாலும் தீட்சை, இதமா பேசினாலும் தீட்சை, இங்க வா அங்க பாருன்னு தொட்டா அது ஒரு தீட்சை. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் தீட்சை. அவங்க என்ன பண்ணினா எல்லா ஆக்ஷன்ஸும் தீட்சை தான் அந்த இடத்துல. அத பர்டிகுலரா இந்த இடத்துல நம்மளோட சம்பிரதாயத்துக்குள்ள என்ன தீட்சை கொடுக்குறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல இந்த பாடல்களை கொடுக்குறாரு. இது என்னன்னா, எல்லா விதமான சம்பிரதாயங்களும் இந்த ஞானத்துக்குள்ளர கொண்டு வர முடியும் அப்படிங்கறதையும் பகவான் இந்த பாடல் மூலமா காட்டுறார். சித்தம் குளிர கதிர் அத்தம் வைத்து அமுத வாயை திற அப்படிங்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் எளிமையா சித்தம் குளிர அப்படின்னு சொல்லணும்னா, சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல முறைகள் அந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு. அந்த தெய்வீக அனுபவம் எல்லாருக்கும் தெரியும். காளியை முதல்ல பார்க்கணும்னு சொல்லும் பொழுது தன்னுடைய காலை எடுத்து அவருடைய மார்ல வச்சிருக்கார். அப்புறம் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இப்படி ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சித்தம் குளிர. சித்தம் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன சித்தம்னா, மைண்டு தான் சித்தம். நம்மளுடைய கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் ஒன்று சேர்ந்து சித்தமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் போகணும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் நான் இங்க போறேன், ஒரு ஊர் இங்கிருந்து இங்க கிளம்பி போகணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அது மனதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது இங்கிருந்து அங்க போகணும், ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது ஒரு எண்ணம் தோன்றுதல். எங்க போகணும் அப்படிங்கறது முடிவெடுக்கிறது புத்தி. எங்க போகணும் அப்படிங்கிறது புத்தி. அப்போ எங்க போகணும் முடிவெடுக்கும் பொழுது அங்க ஒரு அடுத்த ப்ராசஸ் ஆகிறது. இதுவும் எண்ணங்களுடைய தொடர்ச்சி தான். ஆனா
இங்கெங்க போனா இதெல்லாம் நல்லா இருக்கும், இங்கெங்க இனிமேல் நம்ம தொடர்ச்சியா போகணும், இங்க போக வேண்டாம் அப்படிங்கிறத டோட்டலா நம்மளுடைய பேக்கப்ல இருந்து, எப்படி கம்ப்யூட்டர் பேக்கப்னு ஒன்று வச்சிருக்கோம், டிரைவ் மாதிரி ஒன்று இருக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டா இங்க போனா இது இருக்கும், அங்க போனா அப்படி இருக்கலாம், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொண்டு வந்து சேர்றது இல்லையா, அதுக்கு பேரு சித்தம்னு பேரு. இந்த சித்தம் தான் நம்மளை அசைக்கிறது. இந்த சித்தம், புத்தி, மனசு, இது மூணும் நம்மளை அசைக்கிறது. அதுல இந்த சித்தத்தினுடைய பங்கு என்னன்னா, கம்ப்ளீட்டா நம்மளுடைய வாசனைகளுடைய, நம்மளுடைய மெமரிஸ்னுடைய ஸ்டோரேஜ் அதுக்குள்ள வச்சிருக்கோம். இது எல்லாமும் சேர்ந்த ஒரு விஷயமா சொல்றதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குருமார்கள் சம்பிரதாயத்துல அந்த கரணம் அப்படிம்பாங்க. இந்த அந்த கரணம்ங்கிறது இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது, ஜென்ம ஜென்மமா நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, நம்ம மட்டும் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் ஜென்ம ஜென்மமா நினைச்சுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஊழ்ந்திருக்கன்றதான் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதுதான் கரெக்ட். ஒரு பெரிய குளம் இருக்கு, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த குளத்துல நீங்க இறங்கல, ஏகப்பட்ட பேர் வெட்டி வச்ச குளத்துக்குள்ளார, எல்லாரும் உட்கார்ந்து குளிச்ச குளத்துக்குள்ளார, எல்லாரும் அனுபவிச்ச குளத்துக்குள்ளார நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் ஒரு பெரிய உண்மை. இந்த சித்தம்ங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சது கொஞ்சம், இந்த உலகத்தாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம், இது எல்லாமும் சேர்ந்ததுதான் அந்த சித்தம்ங்கிற ஹையஸ்டான ஒரு எண்ணங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் பண்டில் தாட்ஸ். என்ன வேணா வச்சுக்கோங்க, இந்த சித்தம் தான் நம்ம வழி நடத்திட்டே இருக்கு. சித்தம் கலங்கிடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம விஷயம் சாதாரண. சித்தம் கலங்கிறது என்னது, அவனுக்கு பைத்தியம் முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்னென்ன ப்ராப்பர் டிசிஷன் அவனால எடுக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க போகணும்னு தெரியாது, ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. தீர்மானமான புத்தியில புத்திக்கு தீர்மானத்தை கூடிய சித்தம் கலங்கி போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப சித்தம் அப்படிங்கிறது என்னென்ன இயக்குவதுன்னு, சித் அப்படின்றத வார்த்தையே அர்த்தம் என்னன்னா, சித்துன்னா பிரம்மம், பிரம்ம சக்தின்னு அர்த்தம். ஏன் இந்த சித்தத்துக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சின்ன மெட்டீரியலா இந்த பிரெயின் இந்த மனசுக்குள்ள நம்மள இயக்கின்றே இருக்கு கான்ஸ்டன்டா. அப்ப அந்த சித்தத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா ஓயாத ஒழிச்சல் இருக்கு. அதனாலதான் பகவான் என்ன பண்றார் இந்த இடத்துல, சித்தம் குளிர அப்படிங்கிறாரு. அது ஏன் குளிர பண்ணணும், அது ஓயாத ஒழிச்சல் இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் ஒரு டர்மாயில், ஒரு 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 அவஸ்தை, ஒரு துக்கம், எதையோ தேடுறது, கிடைச்சதை பிடிச்சிக்க தெரியல, இதெல்லாம் கிடைக்காத போகுது. இப்ப நம்ம லைஃப்ல பாக்குறோமே, தெளிவின்மை, எதை பத்தினும் ஒரு அபிப்பிராயம் இல்லை, என்னன்னு தெரியல, அப்படியே திக்கு தெரியாம நம்ம சுத்தின்டே இருக்கோம். இதுதான் இந்த அவஸ்தை தான். இந்த அவஸ்தை தான் சித்தம். சித்தம் அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கிறது. அதனாலதான் ஞானிகள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சித்தம் சிறிதசைய சம்சாரம் அப்படின்னாங்க. சித்தம் எப்படி இருக்கணும்னா அப்படியே ஸ்டில்லா நிக்கணும், சித்தம் அசையக்கூடாது. இந்த சித்தம் அசையல, அந்த ஸ்டேட், அந்த நிலைக்கு ஒருத்தர் போயிட்டாலேயே இந்த சித்தத்தை மேலிருந்து ஒண்ணு இயக்க ஆரம்பிச்சிடும். அந்த சக்தி தான் ட்ரூத். அந்த சக்தியை தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். அந்த சக்தி தான் அருணாச்சலம், அந்த சக்தி தான் அம்பாள். இந்த சித்தம் அசைஞ்சதுன்னா சம்சாரத்துக்குள்ள போய் நீங்க விழுவீங்க. இந்த சித்தத்தை நிறுத்தினோம்னா அந்த ஒரு வஸ்து, அந்த ஒரு சக்தி இருக்கும், அது நம்மளை இயக்கிறது தெரியும். இது பெரிய விஷயம். சித்தம் பத்தி பேச ஆரம்பிச்சு இன்னும் பேசிட்டே இருக்கலாம். அதனாலதான் என்னன்னா, சித்தத்தை குளிர பண்றது, சித்தம் குளிர அப்படிங்கிறார் பகவான் இந்த இடத்த. அது வெப்பம் மாதிரி கொதிச்சுன்னு இருக்கு. ஒரு 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 பஸ்ல இருக்கிற இன்ஜின் மாதிரி, ட்ரெயின்ல இருக்கு இன்ஜின் மாதிரி, இட்ஸ் பாயிலிங் மைண்ட் அது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா பகவான் சித்தம் குளிர, இது கொதிக்குதுப்பா அப்படிம்பார். அதனாலதான் ஜெயகிருஷ்ணமூர்த்தியுடைய மகா வாக்கியம் இருக்கு, சார் யுவர் ஹவுஸ் இஸ் பர்னிங் அப்படிம்பார். எரிஞ்சின்னு இருக்குப்பா உன் வீடு அப்படிங்கிறாரு. என்னன்னு, இந்த சித்தம் தான் அது எரிஞ்சின்னு இருக்கு உள்ளுக்குள்ளார. இதை அணைக்கணும் முதல்ல. ஏன்னா இதுக்கு டிசிஷன் எடுக்க தெரியல, இது என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்க்கை என்னன்னு தெரியல, உண்மையான வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு செய்த லிவிங் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டோம், இந்த லிவிங்கிறது தெரியல. அப்ப என்ன பண்ண, சித்தம் குளிர அப்படிங்கிற. அப்ப சித்தம் குளிரன்னா என்ன, கதிர் அர்த்தம் வைத்து, அந்த அத்தம கையை எடுத்து அவனுடைய தலையில வைத்து சித்தம் குளிரும்படியா, இந்த இடத்துல தலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தலையில ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யன் அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா,
அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சலா. அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிற சொல்றார். எப்படி ஒரு குரு, ரமண பகவான் போன்ற மகத்தான குருக்கள், ஒரு ஞானானந்தரோ மகாபரிவாளோ ரமண மகர்ஷியோ யாராவது யோகி ராம் சரத்குமாரோ சேஷாத்திரி சுவாமிகளோ உங்களை இப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா அவங்க கையை வைக்கிறது, இந்த இடத்துல கையை வைக்கிறதுன்னு அர்த்தம் வைத்துங்கிறத விட அது உண்மையில அவங்க பார்க்கறதே அந்த இடத்துல கிருபா, அந்த இடத்துல அருள். அந்த இடத்துல அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் அந்த சித்தன் எரிஞ்சிட்டு இருந்தது, கொதிப்பு நிலையில் இருந்தது, அடங்கி குளிர்ந்து நின்ற போன பிறகு அமுதவாயை திற உள்ளுக்குள்ள நம்ம போன பாடல்ல பார்த்தோமே ஹிருதயஸ்தானம், எந்த இடத்துல அமுதம், அமிர்தம், மிருத்யுன்னா மரணம்னு பேரு, அமிர்த்யுன்னா மரணம் இல்லாததுன்னு பேரு. அப்ப அமிர்தம் என்கிற மரணமற்ற உள்ளுக்குள்ளற ஒண்ணு இருக்கு, அது திறந்துடும், அது திறக்கணும். அமுதவாய் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, அமுதம்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டா சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு மினிமமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, அமிர்தவாயை திற அப்படின்னு அர்த்தம்னா மரணமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். மிருத்யுவை தாண்டிறான்னு அர்த்தம். மனசு இருக்கிறது வரைக்கும் மிருத்தி இருக்கும், மனசு இருக்கிறது வரைக்கும் மரணம் உண்டு. மனசு போயிடுத்துன்னா ஆஹா நான் மரணமே இல்லையே, நம்ம அடிக்கடி செத்து போயிடுவோம், போறப்போன்னு இப்படி ஒரு இதுக்குள்ள சிக்கின்னு இருக்குமே அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அமுத வாயை திற அருண்மதி அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல அருண்மதி, அருண் அப்படிங்கிறது அம்பாளுடைய பேர், அருணான்னு பேர் அம்பாளுக்கு, அருண்மதி. அப்ப அருண்மதிங்கிறது என்னது அர்த்தம் அப்படின்னா, மதிங்கிறது சந்திரன், மதிங்கிறது மனசு, அருண்மதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்பாளுடைய கருணையினால அந்த மனசு மேல அந்த அருள் பாஞ்ச உடனேயே அது மிருத்தி போயிடும், அமிர்த பிரவாகம் அந்த இடத்துல உருவாகும். அப்ப இதை நீ பண்ணு, முதல்ல அருண்மதி அப்படிங்கிற முதல்ல அம்பாளுடைய இந்த அனுகிரகம் வரட்டும். எப்பொழுதுமே இந்த பாடல் முழுக்க அருணாச்சலா அப்படின்னு வரும் பொழுதே அருணான்னு அம்பாள், அந்த அருண்மதி அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடியது முதல்ல அம்பாள் அனுகிரகம். நம்ம சொல்றோமே கிரேஸ் அப்படிங்கிறத முதல்ல வரும், அருண்மதி அருணாச்சலா அது வரட்டும் அப்படிங்கிறாரு. இப்போ இன்னொரு பார்ப்போம். சித்தம் குளிர கதிர் அத்தம் வைத்து இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சலா அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது கையெடுத்து ஒரு குரு சிஷ்யன் தலைமையில வைக்கிறது அப்படிங்கிற தீட்சையை குறிக்கக்கூடிய பாடல். இங்க கையே வைக்காமலும் குருநாதர்களால கண்கள்னால நயனத்தினாலையும் ரமண பகவான் அனுகிரகம் பண்ணுவார், உபதேசங்களால அனுகிரகம் பண்ண முடியும். அதனுடைய இலக்கு எது அப்படின்னு கேட்டா அந்த அமுதவாயை திறக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்.